யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. அருமையானவர்களே, பஞ்சாபில் வேகமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி வழியாக இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய திருச்சபையில் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி ஊழியம் இருக்குன்னு தெரியாது. ஆகவே போதகர் மட்டும் சொல்லுங்கள், யூடியூப்லேயும் நாங்கள் இதை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியம். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் இன்னும் ஆலயம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் 98% மக்களுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அருமையானவர்களே, 68% மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், பிறக்கிற குழந்தைகளில் 72% குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏராளமான மதங்கள், இனங்கள், அதோடு கூட ஏராளமான ஐதீகங்கள், நீங்கள் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அருமையானவர்களே, இந்த கலாச்சாரங்களோட பின்னி பிணைந்தது நம்ம இந்தியா. அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய காரியம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு தான் பெயர் போடுவாங்க. பார்த்துடுங்க, சில நேரங்களில் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பிரசவ நேரத்தை தள்ளி போடுறது, இல்லைன்னா பிரசவ நேரத்துக்கு முன்னாலேயே அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற அநீதியான காரியங்கள். அருமையானவர்களே, மந்திரவாதி சொல் கேட்டு உடலை கீறி கொள்கிறவர்கள், குழந்தைகளுடைய வயிற்றுவலினா வயிற்றுல சூடு, தலைவலினா தலையில் சூடு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பார்த்துக்குங்க, ஒரு மருத்துவர் தன்னுடைய மூத்த மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு ஆசை. அவனுக்கு சரியாக படிப்பு வராது. கடைசியாக பல இடங்களில் போய் நிறையாவே பார்த்துட்டாங்க. ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறான், உங்கள் இளைய மகன் நல்லா படிக்கிறான் இல்லையா, அவனோட ரத்தத்தில் ஒரு டம்ளர் இவனுக்கு கொடுத்துருங்க, அந்த அறிவு இவனுக்குள்ளே வந்துடும்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு டாக்டர் ரத்தத்தை அப்படியே உடலில் குடிக்கக்கூடாது, இது விஷம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த மந்திரவாதி சொல்ல தான் அவருக்கு தலைக்கு மேலே போய் கடைசியில் அந்த பையனுடைய இளைய மகனுடைய நரம்பை வெட்டி அதில் ரத்தத்தை பிடிச்சி இவனுக்கு குடிக்க கொடுத்து, அந்த நரம்பு வெட்டின ரத்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள அந்த பையனுடைய உயிர் போயிடுச்சு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இதெல்லாம் பேப்பரில் வந்ததுனால சொல்கிறேன். இப்படி நிறைய நிகழ்வுகள். ஆகவே தான் நம்ம நாட்டுக்கு இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள், மிஷினரிகள் சபையின் சார்பில் தனிவினவ குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும்.
இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்புனா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட் கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு kV கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா இந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு ₹1,00,000 தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம் பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் அவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ₹2,00,000 சின்ன ஆலயம் செட்டு போட்டுடலாம். அது மாதிரி ₹3,00,000, ₹5,00,000, ₹7,00,000. ₹7,00,000 நல்லா பக்காவாக கட்டிடலாம் பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5,000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிறுவனம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவனா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து இது மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்குவீங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. IFSC கோட் CNRP 000552. IFS கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 94473750, 94473750, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 3 அதிகாரத்தை மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். இந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6:33 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஒரு நல்ல ஆலோசனை சற்று பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இவங்க இப்படி வாழ்கிறதுனால சொர்க்கம் போக முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியையினால் பரலோகம் போகவே முடியாது. எந்த மனுஷனும் தன்னுடைய முயற்சினால் பரலோகம் போகவே முடியாது. இயேசு தெளிவாக சொன்னார், மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லை, அதுபடி வேறு நாமம் இல்லை, தெளிவாக சொல்லிட்டார். அப்புறம் யோவான் என்பவர் பிலிப்பு ஒரு நாள் இயேசு இடத்துல கேட்குறாரு, நீங்கள் ரூட் ஒன்றுமே புரியலை, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ இயேசு தெளிவாக சொன்னார், பிலிப்புவே, இவ்வளோ காலம் நீ என் கூட இருந்து கூட இதை புரிஞ்சுக்கலையா? ஒன்று புரிஞ்சுக்கோ, நானே வழியமும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையானவர்களே, உலகம் நிறைய அட்ரஸ் சொல்லுது. ஏன்னா மழை பெஞ்சால் எல்லா தண்ணியும் அப்படியே கடலுக்குள்ளே போகுது இல்லையா? எல்லா நதியுமே கடலை பார்த்து தான் இருக்குது. அது இயற்கையின் விதி, அப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லா தண்ணீரும் கடலில் போய் விழுற மாதிரி
எல்லா மார்க்கமும் நேராக பிதாவினிடத்தான் கொண்டு போய் விடுது அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இதை யாரும் புரிஞ்சுக்கிடாதீங்க தயவு செய்து. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இயேசு தெளிவாக சொல்லிட்டார், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவன் வரான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். எல்லா குரூப்புக்கும் அது பொருந்தும். ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இதை விசுவாசித்தா போதும். இயேசு விசுவாசிக்க சொன்னனால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஆனால் அவர் சொன்னது அவரை விசுவாசிங்கிறது தான். அதனால தான் அங்கே எழுதியிருக்கு, தெளிவாக எழுதியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆமாம், இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழந்து போகலாம், தேவ அரசு இழந்து போகக்கூடாது. இயேசு சொல்லும்போது அனித்தியமான உலக பொருட்களை வைத்தாவது உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை வித்தாவது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேகரிங்க. என் அன்பானவர்களே, தான தர்மம் பண்ணணும். அது இயேசுவின் நாமத்தில் அவருக்கு பிரியமானபடி இந்த தான தர்மங்கள் பண்ணணும் பார்த்துடுங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, நிறைய பேர் தான தர்மம் மூலமாக பரலோகத்துக்கு போயிடலாம். இன்னும் சில கிறிஸ்தவங்க இருக்காங்க, நிறைய படங்களை கொடுத்துட்டா போதும், அதை வச்சுட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமாம், சாராய வியாபாரம் பண்ணலாம், பிராண்ட் வியாபாரம் பண்ணலாம், கடத்தல் வியாபாரம் பண்ணலாம், கள்ளத்தனம் பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம். இந்த விபச்சாரத்தில் கிடக்கிற பணத்தை கடவுள் கொண்டு போய் தசமாக கொடுக்கலாம். லஞ்ச பணத்தை வாங்கிட்டு வந்து கடவுள் கொண்டு போய் தசமாக கொடுக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல. நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும்போது பேதுருவின் மூலம், யோவான் மூலம் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். ஒரு மந்திரவாதி என்ன பண்ணார் தெரியும்ல, அவருக்கு இருந்த கொஞ்சம் பணங்களெல்லாம் எடுத்து இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து, இந்த வரங்களை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. இது பணத்துக்கு வாங்குற பொருளாக இது? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பணம் கொடுத்து வாங்க முடியாது. பேதுரு சொன்னார், உன் பணம் உன்னோட நாசமாக கிடவுது, நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால் பெற வேண்டலாம் என்று எண்ணினாயோ என்று கேட்குறார். அது என்ன அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அவருடைய கிருபைகளை நம்ம தர்றார். ஆகவே இதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. தேவனுடைய அரசை பணம் கொடுத்து வாங்க முடியாது. கட்டின மனைவி இருக்கத்தக்க இன்னொரு மனைவி வச்சுக்கிட்டு 4 பேருக்கு பணத்தை கொடுத்துட்டா பரலோகம் பெறலாம்னு நினைக்கிறாங்க சிலர். அருமையானவர்களே, எப்படி வேணாலும் வருமானம் வரட்டும், அதை பணத்தை வச்சா பரலோகம் பெறலாம்னு நினைக்கிறாங்க. நடக்காதுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகம் வரணும்னா ஒரே வழி இயேசு. அது மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் கடவுளுடைய நீதியை நம்மால் இயன்ற அளவுக்கு செய்யணுங்க. என் அன்புக்குரியவர்களே, நீதிக்கு பதிலாக அநீதியை அக்கிரமத்தை பண்ணுறோன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். நம்ம இருதயத்தில் என்ன சிந்திக்கிறோம், என்ன பிளான் பண்ணுறோன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, பொல்லாத நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருமையானவர்களே, ஒரு விசுவாசி, நீங்கள் விசுவாசியாக இருப்பீங்கன்னா உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் தேவனுடைய உறவு, தேவனுடைய நடத்துதல், அருமையானவர்களே, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு மேலும் மேலும் வலுப்பெறுகிற விதத்தில் தான் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். மாறா அசூசியை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை இருப்போம்னா தேவன் உங்களை விட்டு விலகிடுவார். அருமையானவர்களே, தாவீது ஒரு பெரிய அரசர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அரசர் ஒரு நேரத்தில் ஒரு விபச்சாரத்தில் விழுந்துட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த விபச்சாரத்தில் விழுந்த பின்பு உலக பிரகாரமாக எல்லாத்தையுமே மறைக்கிறார். ஆனால் அவருடைய மனசாட்சி மட்டும் அவரால் மறைக்க முடியலை. அது மழுக்கவே முடியல. அது அப்படியே உள்ளே கிடந்து வேதனையாக இருக்குது. அதான் சங்கீதம் 32 சொல்கிறார்ல, நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் நொறுங்கி போய்விட்டது. ஆமாம், அடக்கி வைக்க முடியும், பாவத்தை அடக்கி வைக்க முடியும். மனசாட்சி உள்ளே குத்திக்கிட்டே இருக்குது. சங்கீதம் 51 அவர் ஜெபம் பண்ணுவது, தேவனே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறேன்னா, எனக்கு பழைய உற்சாகம் இல்லை, பழைய ஒரு மனநிலை கிடையாது, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்துக்குள்ளே பாவம் இருக்குன்னா சமாதானம் இருக்காது, நிம்மதி போயிடும், மனசாட்சி மழுக்கவே முடியாது பார்த்துடுங்க. அதனால தான் கோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா பல முறை கேட்பாங்க, நான் சொல்வதெல்லாம் சத்தியம்னு சொல்லி சத்திய புஸ்தகத்தில் கையெழுத்துவாங்க. ஆனால் ஏமாத்து வார்த்தையை உள்ளே சொல்லிட்டா உள்ளே கிடந்தது குத்திக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, தவறு தான், நீதி தான் பார்த்துக்குங்க. ஆகவே நீதியான காரியங்களை செய்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். சங்கீதம் 32:8 தாவீது மேலும் சொல்லும்போது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடணும்னா திறந்தூரும் ஆண்டுடைய கிருபை பெற்று அவருடைய ஆலோசனை, அவருடைய நடத்துதலை நம்ம எல்லாரும் பெறணும்.
நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ போக வேண்டிய பாதை இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் இருண்ட நிலையில் உங்களுக்கு தெரியும், எது எடுத்தாலும் தோல்வியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி தவறான இடங்களுக்கு உங்கள் கால் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பாதையில் போனால் அந்த 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 விபச்சாரி அங்கே நிற்பா, அங்கே போனால் நம்ம மாட்டிக்கிடுவோம் தெரியும், ஏன் அப்புறம் அங்கே போகிற? அருமையானவர்களே, இந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அன்றைக்கு மாலை மயங்குகிற நேரம் அவனுடைய கால்கள் தள்ளி தள்ளி அங்கே இழுத்து கொண்டு போனதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஏன்னா அங்கே அவன் இருக்கா, ஏன் இந்த இடத்துக்கு போகிற? என் அன்புக்குரியவர்களே, துன்மார்க்கருடைய பாதையில் நிற்காமலும் பாவிகள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் பரியாசக்காரர் கேலி கிண்டல் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் போகாதீங்கன்னு எழுதியிருக்கு பைபிள். எனக்கு சந்தோஷம் வேணும்னா அதுக்கு அவங்க கூட கூட சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பரியாசம் பண்ணி சிரிக்கிறதுலே சந்தோஷம் இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய சந்தோஷம் 42 வருஷம் ஆச்சு பார்த்துக்கணும். அருமையானவர்களே, இந்த சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம், இரட்சணியத்தின் சந்தோஷம். இதுதான் தாவீது கேட்குறாரு, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில், பதற்றமான சூழ்நிலையில் நம்மை சரியான பாதைகளில் நடத்துகிறவர், நம்மை உறுதிப்படுத்துகிறவர். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நிறையா நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நம்ம நிறையா பதறோம். அருமையானவர்களே பாருங்கள், இந்த எலி இருக்குது பார்த்தீங்களா, எலி வீட்டுக்குள்ளே அங்கங்கே ஓடும், நம்ம எதெல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கடித்து குதறி இருக்கும், பெரிய பெரிய கதவுகளை கூட கடித்து ஓட்ட போட்டு வெளியே வந்துடும். ஆனால் அதே எலி அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டுன்னு வைங்களேன், எலி கூண்டு மரக்கூண்டாக இருக்கும், அது கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்பட்டுருந்தால் ஒரு 1 ஹவரில் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் அதை கடித்து தூக்கி போட்டு அது வெளியே போயிருக்கலாம் பார்த்துங்க. ஆனால் கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட உடனே அது எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் சொல்லி இங்கே அங்கேயும் ஓடி தன்னுடைய உடல் முழுவதும் காயப்படுத்திக்கிட்டுமே தவிர கொஞ்சம் கூட அது சிந்திக்காது. சிந்திச்சிருந்தா ஈஸியாக வெளியே வந்திருக்கலாம் பார்த்துக்குங்க. எலியை போல் நிறைய நேரங்களில் நம்ம பதறிடுறோம். அருமையானவர்கள், சில நேரங்களில் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், எங்கே பார்த்தாலும் இடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரே, நான் இக்கட்டான நிலையில் அகப்பட்டிருக்கிறேன், வடக்கையும் திரும்பி பார்க்க முடியாது, தெற்கையும் பார்க்க முடியாது, மேற்கையும் பார்க்க முடியாது, கிழக்கையும் பார்க்க முடியாது, மேலேயும் பார்க்க முடியல, அப்படிப்பட்ட இக்கட்டான நிலை. ஆனால் இந்த இக்கட்டான நிலையிலையும் நீர் மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிற ஆண்டவர். நீங்கள் அவரை நோக்கி பாருங்களேன். என் அன்பானவர்களே, எரேமியா 33:3 எழுதியிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடும், அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். என் அன்புக்குரியவர்களே, தூத்துக்குடியில் ஒரு பெரிய இந்த சீ ஃபுட்ஸ் கம்பெனி பார்த்துக்குங்க. அந்த முதலாளி ஒரு நாள் சந்தித்து அவர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு, கொஞ்சம் பதற்றமான அந்த ஃபோன் தான். உடனே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க ஃபோனை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தாங்க, வந்து மறுபடியும் பிரகாசமாக சீட்டில் உட்காந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அண்ணன் ரொம்ப பதற்றமாக தெரிஞ்சு, ஆனால் இப்போ பீஸ்ஃபுல்லாக வந்துட்டீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு. உடனே அவங்க போயிட்டு வந்த இடத்த திறந்து காட்டினாங்க பார்த்துங்க. அது ஒரு ஜெப அறை. தான் ஃபோனில் கேட்ட காரியத்தை நேர முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி பார்த்து, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இயேசுவனிடத்தில் தன்னுடைய காரியத்தை சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் இயேசுவனிடத்தில் சொல்லிவிட்டேன், அவர் பார்த்து கொள்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் மட்டுமே நம்முடைய இக்கட்டான நிலையில் செல்ல வேண்டும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. இதை விட்டுட்டு நம்ம குறுக்கு பாதையை தேடுவோம். அந்த எம்எல்ஏவை தெரியுமா, இந்த அதிகாரியை தெரியுமா, இல்லைன்னா அந்த இடத்துல பணத்தை கொடுத்துட்டு தப்பிச்சிடலாமா, இப்படி என்னென்னமோ யோசிப்போம். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் தவறான காரியங்கள். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகி போயிடும். உனக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அந்த நேரத்தில் நீ டிஸப்பாயிண்டட் ஆகிட்டா இருக்கிற பலமும் போயிடுமே. இதுதான் சாத்தான் உண்டு பண்ணுகிற காரியம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நாம் ஒரு புது பலன், ஒரு தைரியம் பெற வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் தொழிலில் ரொம்பவே நலிந்து போனாங்க, ரொம்ப கஷ்டம். நான் அவங்களோட அடிக்கடி ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு முறை திடீர்னு என்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நீ 3 லட்ச ரூபாயை இந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டா உன் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல மீட்டிங் இருக்குது, அங்கே நீ வந்து மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், உன் கையில் செக்கையும் கொடுத்துருவாங்க,
இன்னும் உன் பிஸ்னஸ் பிளானெல்லாம் கொடுத்து அதுக்கு வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காரியங்களை அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டுருக்குறீங்க. இந்த நிலையில் இன்னொரு 3 லட்ச ரூபாய் திரட்டி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு இன்னொரு நெருக்கத்தில் மாட்டுறதுக்கு பதிலாக ஒன்றும் செய்யுங்களேன், அவன்கிட்ட 50 லட்ச ரூபா போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 10 லட்ச ரூபா கூட நம்ம திரும்ப கொடுத்துருவோமே, இலவசம் தானே, கொடுத்துருவோமே அப்படின்னு. இந்த அண்ணனுக்கு நான் சொன்ன ஆலோசனை ஏற்புடையதாக அல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த குறுக்கு பாதை தான் தெரியுது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. 3 லட்ச ரூபா போட்டார், மெட்ராஸுக்கும் வந்தார். பார்த்துக்குங்க, ஆனால் வந்த இடத்துல அப்படி ஒரு மீட்டிங்கும் கிடையாது. 3 லட்ச ரூபா போச்சு. சொன்னேன், அண்ணே நீங்கள் முதல்ல சொன்னீங்களே, சொன்னதை கேட்ட. நான் சொன்னேன், அண்ணே யாராவது லாபம் இல்லாமல் ஏதாவது செய்வாங்களா? யாராவது லாபம் இல்லாமல் ஏதாவது செய்வாங்களா? யோசித்து, நீங்கள் ஒரு வியாபாரி, உங்களுக்கு இது தெரிய வேண்டாமா? என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, உலகமே ஏமாற்றுகிற நிலையில் இருக்கிற பார்த்துக்குங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போக வேணால் உனக்கு இருக்கிற பலனும் போயிடும். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்கிக்கிடுங்க. இதை தான் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆமாம், அவர் ஒரு அரசர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவருக்கு மேலே அங்கே சவுல் அரசர் ஆண்டுகிட்டு இருந்தார். தினந்தோறும் அவரை பிடிச்சி நாயத்தரத்துற மாதிரி தடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு முறை அவர் எங்கேயுமே தப்புறக்கு வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது அவர்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, ஒன்று சவுலை கொல்லணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூட்டில் நீங்கள் தப்பணும், ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி. அந்த நேரம் அவர் சொல்கிறாரு, நானும் கர்த்தரை நோக்கி பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறேன். இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஏன் ஒரு பறவை மாதிரி பறந்து ஓடிப்போன்னு சொல்கிறீங்க? என்னை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை பராமரிப்பார், எனக்கு உதவி செய்வார். ஏன் என்னை ஓடிப்போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு. பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, சவுல் இன்னொரு வார்த்தை கேட்டு தாவீதை பிடிக்கிறதை விட்டு வேறு வழியாக போனான்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. இப்படி எத்தனை சம்பவம் பைபிளில் வாசிக்கிறோம்ல. நாங்கள் மிஷினரி வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு முறை குஜராத்தில் அன்புக்குரியவர்களே, முக்கியமான தலைவர்களெல்லாம் ஒரு ஹாலில், ஒரு அறையில் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது எதிர்ப்பு அமைப்பினர்கள் எல்லா தலைவனும் ஒரு இடத்துல கிடக்கான். எலி கூண்டுக்குள்ளே கிடச்சிதுன்னா அவுத்தா விடுவோம், கொண்டுருவோம் இல்லையா, அதே காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக பேசி திட்டமிட்டு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாக அந்த அறைக்குள்ளே ஜெபம் தான் பண்ணி, அவங்களுக்கு வேறு உதவியே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எப்படியோ மத்திய அரசுக்கு தகவல் தெரிந்து மத்திய அரசுடைய ஆர்டர் பேரில் உடனடியாக குதிரைப்படை அங்கே நிற்குதுங்க. இதுவரைக்கும் குதிரைப்படை அந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா யாரும் முயற்சி எடுக்கலை. தேவ ஆவியானவர் செய்த காரியம் எது பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை அருமையானவர்களே, அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வந்துடுறவங்க நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, சிதறி ஓடினாங்க. அதில் வந்த முக்கியமான தலைவர்கள் சிலருக்கு ஓடி பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுச்சு. இன்னும் நிறையா சொல்லிட்டு போகும் பார்த்துக்குங்க. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல அவ்வளோ அக்கறை உள்ளவர். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாத்திரம் இருக்க வேண்டும். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 13:5 அழகாக தேவனுடைய வார்த்தை எழுதியிருக்கு. ஏன்னா பவுல் தெளிவாக திருச்சபையில் திடப்படுத்துகிறார். ஏன்னா உங்களை எதிர்க்கிற அந்த பிசாசு ஏற்கனவே தோற்று போனவன், உங்களை பயமுறுத்துகிற அந்த பிசாசு ஏற்கனவே நசுக்கப்பட்டவன். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்திருக்கிறார். உங்களுக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா சாத்தானின் கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் அந்த அதிகாரத்தை ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்திருக்கிறார். கத்தோலிக்க பைபிளில் இருக்கும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாத்தானின் அதிகாரத்தையும் அடித்து நொறுக்கி வெற்றியாய் ஊர்வலம் போனார் அப்படின்னு இருக்கும். பார்த்துக்குங்கள, இந்த வலிமையான இயேசு தான் நம்ம கூட இருக்கிறார். பார்த்துக்குங்க, யூத ராஜசிங்கம், இந்த மகிமையான ராஜா இரட்சகராக வந்தது தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் யுத்தம் பண்ணுறதை யாரும் இதுவரைக்கும் பார்க்கல. என் அன்புக்குரியவர்களே, அதை கண்கூட அனுபவித்ததுனால தான் இவ்வளவு தைரியமாக 42 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். பார்த்துக்குங்க,
சரித்திரத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். 1967 வருஷம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக எல்லா கல்ஃப் நாடுகளும் ஒன்றா கூடிட்டாங்க. எகிப்து தான் அன்றைக்கி லீடர்ஷிப் எடுக்குது. இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உலக வரைபடத்தில் இருக்கவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி எல்லா படை வீரர்களும் கூடிவிட்டார்கள். எகிப்தில் போதுமான பீரங்கி படை, அது மாதிரி ஜோர்டானில் போதுமான தரைப்படை, இன்னும் நிறைய எல்லா ஆயத்தங்கள். இஸ்ரேல் மக்கள் எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தொடர்ச்சியான உபவாச ஜபங்கள் இஸ்ரேல் நாட்டில் நடக்கு. 2 இளைஞர்கள் சொன்னாங்களாம், யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அந்த நாட்டுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு போன மாதிரி எம்ம நாட்டுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறவங்களை அனுப்புங்க. 2 பேர் போகக்கூடிய சின்ன ஹெலிகாப்டரில் அவங்க 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. ஈப்தில் பீரங்கி இருந்த இடத்துல 2 பேரும் பேராசூட்டில் இறங்கி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு கையில் ஒரு சின்ன கன்னை வச்சுட்டு போகிறாங்க. எல்லா பீரங்கி வீரர்களும் கையை தூக்குறாங்க. பார்த்துக்குங்க, ஏங்க நடந்தது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி யாத்திராகமம் 14:14 சொன்ன ஆண்டவர் அப்படியே செய்தார். வானத்தில் இருந்து கல்மலை பெய்ய ஆரம்பித்தது. வீரர்கள்லாம் சிதற ஆரம்பித்தார்கள். ஜோர்டானில் பாலைவன புயல் அடிக்க ஆரம்பித்தது. வானத்துக்கு மேலாக மணல்கள், எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி எகிப்திலேருந்து டிக்ளரேஷன் வருது, இவங்களுடைய படை வீரர்கள் எல்லாரையும் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். இனி இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக மாற்றணும்ல, உலகில் எந்த நாட்டுக்கு விரோதமாகவும் கல்ஃப் கண்ட்ரிஸ் மூலமாக யுத்தம் நடக்காது என்று சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். நாங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. சரிதானா? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளையே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைய வசனங்கள் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீ திடப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் யாரும் நொறுங்கி போகாமல், அதே சமயம் சிதறி போகாமல், ஆண்டவரே என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து, எனக்கு வாழ்வு தருகிறவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து, மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்படி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வீராக. பேசிக்கொண்டே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?